கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் வணக்க மாதம் 11ஆம் நாள். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்த வணக்க மாதம் கத்தோலிக்க திருச்சபையில் ஜூலை மாதம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. 11ஆம் நாளுக்கான தியானம் மற்றும் ஜெபங்கள் கல்வாரி மலையில் இயேசு சிந்திய விலைமதிப்பற்ற இரத்தத்தின் மாண்பையும் திவ்ய நற்கருணையில் அவர் தரும் புது வாழ்வையும் மையமாக கொண்டுள்ளன. இன்றைய சிந்தனை: இதை என் நினைவாக செய்யுங்கள். தூய லூக்கா 22ஆம் அதிகாரம் 19ஆம் இறைவசனம் என்று கூறி தம் திரு இரத்தத்தை நமக்காக கையளித்தவர் நம் ஆண்டவர். இயேசுவின் ஒவ்வொரு துளி இரத்தமும் நம் பாவங்களை கழுவி உடல் மற்றும் உள்ள நோய்களை குணமாக்கும் வல்லமை கொண்டது. இந்த 11ஆம் நாளில் நம்மை முழுமையாக நற்கருணை ஆண்டவரிடம் ஒப்படைத்து அவருடைய திரு இரத்தத்தால் நம் குடும்பங்களையும் உலகையும் ஆசீர்வதிக்கும்படி மன்றாடுவோம். ஜெபம். நற்கருணையில் எழுந்தருளி நம்மை ஆசீர்வதிக்கும் இரட்சகரை ஆராதிப்போம். சிலுவையில் நம் மீட்புக்காக சிந்திய இயேசுவின் திரு இரத்தத்தால் நம் பாவங்களை கழுவி தூய்மைப்படுத்தி அன்பு வாழ்வு வாழ வரமருள வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும், தீயொண்டமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே. ஆமேன். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.